Hello and welcome to Banu's Corner. எப்படி புளி இஞ்சி கேரளாக்கு ஃபேமஸோ அதே மாதிரி இஞ்சி பச்சடி நாகர்கோயிலுக்கு ரொம்ப ஃபேமஸ். இஞ்சி டைஜஷனுக்கு உதவும். அதனால இந்த இஞ்சி பச்சடியை விருந்து விசேஷ சாப்பாட்டில் பார்க்கலாம். எல்லா பொருளையும் நல்லா வறுத்து பண்ணுறதுனால இது ரொம்ப சுவையாகவும் வாசனையோடும் இருக்கும். ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் வரைக்கும் இது நல்லாயிருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள்: துருவின தேங்காய், சின்ன வெங்காயம் இருந்தால் ரொம்ப நல்லது, என்கிட்ட இல்லை அதனால் பெரிய வெங்காயம், இஞ்சி சின்னதாக வெட்டினது, உங்கள் காரத்துக்கு ஏற்ப வரமிளகா, கருவேப்பிலை தாளிக்க, புளி ஒரு துண்டு, 2 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகா, தேவையான அளவு உப்பு, ஜீரகம், வெந்தயம், கடுகு, கொத்தமல்லி வரை, இதோட ஒரு துண்டு வெல்லமும் பெருங்காய பொடியும். முதல்ல எண்ணெயை சூடு பண்ணுங்க. இதுக்கு நல்லெண்ணெய் இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும், ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். வெட்டின இஞ்சியை போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகும் வரை வதக்குங்க. அப்புறம் வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கலாம். இதுக்கு சின்ன வெங்காயம் வெட்டி போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும். என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். கொஞ்சம் வதங்கின உடனே நம்ம பூண்டையும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா தேங்காய் திருவலை போடுங்க, போட்டுட்டு அதையும் வதக்குங்க. அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற வரமிளகாவும் போட்டுடலாம், கொத்தமல்லி போட்டு வதக்குங்க. அப்புறம் பச்சை மிளகா வாசனைக்கு போட்டிருக்கேன். உங்ககிட்ட கொத்தமல்லி வர இல்லைன்னா நம்ம கடைசி கொத்தமல்லி பொடி கூட போட்டுக்கலாம். அப்புறம் இதை தேங்காய் ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆற வரைக்கும் நீங்கள் அதை வதக்குங்க. அது ரெட்டிஷ் ப்ரௌனாக ஆன உடனே நம்ம பெருங்காய பொடி, ஜீரகம், புளி அதையும் போட்டுட்டு இறக்கி ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கூல் ஆன அப்புறம் நீங்கள் அதை தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். அப்புறமா நல்லெண்ணெய் ஒரு கடாயில் விட்டு அது காஞ்சதும் கடுகு, வத்தல் மிளகாய், வெந்தயம், கருவேப்பிலை போட்டு தாளிக்க வேண்டியது தான். அப்புறமா அரைச்சி வச்ச விழுதை போட்டு மிக்ஸியை அலம்பின தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த இஞ்சி பச்சடி தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் தயிர் சாப்பிட மாட்டேன், அதனால் எனக்கு தெரியாது காம்பினேஷன் எப்படி இருக்கும்னு. ஆனால் பருப்பு சாதத்தோடு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் கடைசியாக உப்பும் போட்டு நம்ம வச்சுருக்கிற வெல்லத்தையும் போட்டு நல்லா கொஞ்சம் சிம்மர் பண்ணி இறக்கிடலாம். இது கொஞ்சம் புளிப்பாக, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் காரம், கொஞ்சம் இனிப்பு எல்லாம் சேர்ந்து கலவையாக இருக்கும். இப்போ தான் கிருஷ்ண ஜெயந்தி முடிஞ்சிருக்கு, எல்லாம் ஹெவியாக சாப்பிட்ருப்பீங்க. நீங்கள் இஞ்சி பச்சடி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பானுஸ் கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.